அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்களுடைய ஃபேமிலிக்கு குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கும், பெரிய ஜங்ஷன் அது. அந்த குழந்தைங்க எல்லாம் சாயங்காலத்துல ஒன்னா விளையாடும், எல்லாமே விளையாடிட்டு இருக்கும். அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்க, ஒரு ட்ராக் ரயில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக் இப்படி போகுது. இந்த குழந்தைங்கள்ல ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு ட்ராக்ல விளையாடுறான். அவன் என்ன கணக்கு பண்ணி விளையாடுறான்னா, ஆன் எனி அக்கவுண்ட் அந்த ட்ராக்ல ரயிலே வராது, இதுல மட்டும் நாங்க விட மாட்டோம்டா, இது ஒரு 100 அடி போய் நின்னுடும், அதனால இதுல ரயிலே போவாது, நீ எப்பாவது விளையாடுறதா இருந்தா இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் சொல்றான், அந்த அந்த ட்ராக்ல வச்சு விளையாடி அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகக்கூடிய ட்ராக்ல 15 பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். இவன் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றான், டேய் இங்க வாங்கடா, இங்க விளையாடலாம். 15 பேர் நாங்க விளையாடுறோம், உனக்கு திமுறா, நீ ஒத்த ஆள் அங்க போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு எங்களை கூப்பிடுறியா? முடியாது, போ, நாங்க முடியாது. அவன் சொல்ல, நான் வரமாட்டேன். ஆச்சா, இந்த டயத்துல ட்ரெயின் வருது. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னன்னா, அந்த லைன் மாத்தி விடணும். யூசுவலா எந்த ட்ராக்ல அவர் விடுவாரோ அந்த யூசுவலா விடுற ட்ராக்ல 15 குழந்தைங்க விளையாடுது. இப்ப இன்னொரு லைன்ல மாத்தி விட்டா இந்த ஒரு பையனை அடிக்கும். சார், டிஎன்பிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன கேக்குறாங்க, நீ ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா 15 பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயில விடுவியா, இந்த ஒத்த பையன் விளையாடுறானே இந்த பக்கம் ரயில விடுவியா? ஒண்ணு மாத்த முடியாது, ரயில் வந்துருச்சு, யார்கிட்ட விடுவேன்? 199.9 பேர். இப்ப நான் உங்களையே கூட கேக்குறேன், உங்க மைண்ட்ல நான் என்கிட்ட பதில் சொல்ல வேணாம், நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு. நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. 15 குழந்தைங்க விளையாடுது, ஒரு குழந்தை அங்க விளையாடுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும். விட்டா யூசுவலா போற ட்ராக்ல விட்டா 15 குழந்தைங்களை அடிச்சிடும், இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும். எங்க விடணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியால 99.9% ஆன்சர் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை. அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொன்னும், எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும். இல்ல இந்த நாடு உருப்படும். இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்களா? அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான். அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொன்னுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம்? அப்புறம் எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு கல்லூரி, எதுக்கு கல்வித்துறை, எதுக்கு மனிதனுக்கு அறிவை ஏற்படும்? இடிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது, 15 பேரை அதெல்லாம் வேணாம், 15 பேரும் உருப்படாதவன், ஒருத்த சொன்ன அறிவுரையை கேட்காதவன் இல்லையா? அங்க அங்க வானாண்டா, இங்க விளையாடுங்கடா, இங்க ஒண்ணு சேஃப்டி அப்படின்னு சொல்றான், கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல். எது சரியோ அதை செய்கிறவனை குறை சொல்லுகிறோம், எது தவறோ அவனை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த நாடு எப்படி முன்னேறும்?